Hello friends, welcome to Bipadesignerstudio. நான் உங்க பிந்து பேட்ரிக். உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொதுவா நம்ம சேனல்ல நிறைய ஸ்டிச்சிங் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இது என்னன்னா எலாஸ்டிக் பெட்ஷீட். நார்மலா மார்னிங் எழுந்த உடனே இந்த பெட் ஸ்ப்ரெட்டை வந்து ரெடி பண்றது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். இன்னைக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷனா ஒரு எலாஸ்டிக் பெட்ஷீட் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக் பெட்ஷீட் நம்ம ரெடி பண்ணி போட்டுட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10-15 டேஸ்க்கு வந்து அது அப்படியே இருக்கும். ஸோ நான் அதுக்கு மேலே ஏதாவது கலைஞ்சால் கூட நம்ம அது கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டால் சரியாக போயிடும். இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் பெட்ஷீட்டை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பெட்டுக்கு தான் அந்த பெட்ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லென்த் ஆஃப் த பெட் பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த எண்டில் வைக்கிறோம், வச்சுட்டு இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வரைக்கும் 60 வந்திருக்கு. திரும்ப அந்த இடத்துல நம்ம டேப் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 15 இன்ச்சஸ் வருது. ஸோ 60 + 15 75 இன்ச்சஸ் லென்த்து. நெக்ஸ்ட் நம்ம பிரெத் பார்க்கலாம். ஸோ பிரெத்தும் நம்ம இந்த எண்டில் வச்சு அப்படியே நம்ம போகலாம். ஸோ இங்கே வரைக்கும் 60 வருது. அந்த இடத்துல திரும்ப நம்ம டேப் வச்சிட்டோம்னா ஏன்னா 60 இன்ச்சஸ் வரைக்கும் தான் நமக்கு டேப் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா 73, 60 + 13 73. ஸோ 75 இன்ச்சஸ் வித் லென்த்து அண்ட் 73 இன்ச்சஸ் வித்து. இப்போ நம்ம ஹைட் ஆஃப் த பெட் பார்த்துடலாம். 7 இன்ச்சஸ் வருது. ஸோ ஹைட் ஆஃப் த பெட் 7 இன்ச்சஸ், length of the bed 75 inches and width வந்து 73 inches. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஃபிட்டட் பெட்ஷீட்டை ஸ்டிச் பண்ணுறோம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட பெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 75 × 73 inches, உயரம் வந்து 7 இன்ச்சு. இப்போ இதை வந்து நான் ரஃபாக உங்களுக்கு காட்டுறேன். லென்த் ஆஃப் த பெட் வந்து 75 inches எடுத்திருக்கோம். அதே மாதிரி இதோட வித் பார்த்தீங்கன்னா 73 inches எடுத்திருக்கோம். அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிடலாம். பெட்டோட உயரம் வந்து 7 இன்ச்சு, அதையும் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பெட்ஷீட்டுன்னு வச்சுட்டு இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழ்ப்பக்கத்துக்கு நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம் ஒரு வாட்டி. அதாவது லென்த் வைஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா திரும்ப இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ பெட்ஷீட்டை வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து கீழே வந்து 4 லேயர்ஸ் இருக்கும். இது ஓப்பன் எட்ஜு, அது வந்து க்ளோஸ்ட் எட்ஜு. ஸோ ஃபோல்டட் சைடு அங்கே இருக்கும். ஸோ 75 இன்ச்சஸை நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா 37.5 இன்ச்சஸ் வரும். அதுதான் நம்ம இங்கே லெங்க்த்தாக மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வித் பார்த்தீங்கன்னா 73 இன்ச்சஸ் இருக்குது. அதை நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா 36.5 இன்ச்சஸ் வரும். அதை வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிடலாம். இப்போது பெட்டோட உயரம் வந்து 7 இன்ச்சு. ஸோ 7 இன்ச் ப்ளஸ் ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணி 9 இன்ச்சஸ்க்கு நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கமும் நம்ம 9 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறோம், கீழேயும் நம்ம 9 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைனில் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்து மேலே போய் திரும்ப அந்த எல் ஷேப்பில் அங்கே வரும், கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் பெட்ஷீட்டை வந்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். லென்த் ஆஃப் த பெட்ஷீட் 37.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பேப்பரில் காமிச்சது தான் பெட்ஷீட்டில் நான் மார்க் பண்ண போகிறேன். அதே மாதிரி வித் வந்து 36.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது மார்க் பண்ணி அந்த லைன்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பெட்டோட அந்த ஹைட் 9 இன்ச்சஸ், அதாவது 7 இன்ச்சஸ் + 2 இன்ச்சஸ் 9 இன்ச்சஸ் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். சைட்லேயும் மார்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி கீழேயும் நம்ம 9 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம்.
இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேப்பரில் காமிச்ச மாதிரி எல் ஷேப்பில் நம்ம அங்கே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கீழே வந்து 4 லேயர்ஸ் இருக்கும், அதே மாதிரி சைட்லேயும் 4 லேயர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு லேயரையும் எப்படி ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். இங்கே கீழேருந்து ஒரு லேயரையும் இந்த சைட்லேருந்து ஒரு லேயரையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜஸ் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எட்ஜஸ் மேட்ச் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த ஓரத்தில். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மற்ற 4 லேயர்ஸ்க்குமே நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயரோட அந்த எட்ஜஸ் ரெண்டுத்தையும் நம்ம இந்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டோம். மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடலாம். டபுள் ஸ்டிச் போடுறது நல்லது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இது இன்சைட் அவுட் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா நமக்கு எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி வரும். கரெக்டாக அந்த பெட்டோட அந்த ஹைட்டு கரெக்டாக அதில் ஃபிட் ஆகும். இதே மாதிரி தான் நம்ம மற்ற 3 சைடுமே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லா 4 கார்னர்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து 7 இன்ச்சஸ் தான் பெட்டோட ஹைட்டு, ப்ளஸ் நம்ம 2 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த 2 இன்ச்சஸை நம்ம மடித்து இந்த மாதிரி ஓரமாக ஸ்டிச் போட போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த கீழே இருக்கிற அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுற அந்த இடத்துல எலாஸ்டிக் போடுறதுக்காக ஒரு 2 இன்ச்சஸ் நம்ம கேப் விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங்கை க்ளோஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே 1/2 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த 1/2 இன்ச் எலாஸ்டிக்கை வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம்னா வித்து வந்து 73 இன்ச்சஸ். ஸோ இந்த 73 இன்ச்சஸ் ப்ளஸ் 73 இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா 146 இன்ச்சஸ் வருது. இந்த 146 இன்ச்சஸ்க்கு தான் நம்ம இந்த எலாஸ்டிக்கை கட் பண்ண போகிறோம். எலாஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சேஃப்டி பின் வச்சு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்டு. பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இந்த பெட்ஷீட்டு ரொம்ப கிளியராக இருக்குது. எங்கேயுமே எந்த சுருக்கமும் கிடையாது. கரெக்டாக வந்து எல்லா சைடுமே ஃபிட் ஆகிருக்கு. இந்த பெட்ஷீட் வந்து மினிமம் ஒரு 10 days இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே கலைஞ்சால் கூட லைட்டாக நம்ம கீழே வந்து இழுத்து விட்டால் சரியாக போயிடும். ஸோ சைட்ஸும் இதே மாதிரி கார்னர்ஸ் எல்லாமே வந்து ஃபிட்டடாக இருக்குது. Hope you all like this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தட் எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.